1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. இந்த பிரபலமான வரிகளை தான் இன்று ஆளுங்கட்சி அடிக்கடி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஊடகங்கள், எத்தனை ஆயுதங்கள், எத்தனை கூட்டணி கட்சிகளை வைத்து மறைக்க முயன்றாலும் நீங்கள் செய்த ஊழலை மறைக்க முடியாது. இதற்கான சாம்பிளா தாங்க நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் நகராட்சித்துறை அமைச்சர் திரு KN நேருவுக்கு எதிராக ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது நகராட்சி துறையில 1020 கோடி ஊழல் நடந்திருப்பதாகவும் திரு KN நேரு அவர்கள் மீது FIR ஃபைல் பண்ண வேணும் அப்படின்னு தமிழக அரசிடம் வலியுறுத்தி இருக்காங்க இடி. ஆனா இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த விஷயத்த மறைக்க முயற்சி பண்ணாங்க. இடி உயர்நீதிமன்றத்துக்கு டைரக்டா அணுகுனாங்க. சோ அப்போ இதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஊழல் நடந்ததற்கான முகாந்திரம் இருக்கு, இவங்க மேல FIR போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திரு KN நேரு அவர்கள் மீது FIR போடவும் வலியுறுத்தி இருக்காங்க நம்ம உயர்நீதிமன்றம். ஆனா ஊடகங்கள் இந்த விஷயத்த ஒரு ஸ்லைடு செய்தியாகவும் கடந்து போயிடுறாங்க. இத பத்தி பிரைம் டைம்ல பேசுறதும் கிடையாது. விஜய் என்ன செஞ்சாரு, என்ன செய்ய போறாரு, கூட்டணி கட்சிகள் கணக்கு என்ன ஆச்சுங்கிறத பத்தி பேசியே உருட்டிட்டு இருக்க போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பேனா நிறுவனம் தாங்க. நான் பேனா நிறுவனம் யார சொல்றேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க எத்தனை சட்டநாதர் கோயிலுக்கு ஏறி இறங்கினாலும், திருப்பதி ஏழுமலையான நேரடியா போய் பார்த்து அவருக்கு உண்டில்ல காணிக்க செலுத்தினாலும் நீங்கள் செய்த ஊழலை மறைக்கவே முடியாது. சரி சார், அப்புறம் என்ன அடுத்தது டெல்லி பயணமா? இந்த தடவை நீங்க போறீங்களா இல்ல உங்க மகனை அனுப்பி வைக்க போறீங்களா?